திருவண்ணாமலையில மிகப்பெரிய ஒரு இறை தரிசனம் எனக்கு கிடைச்சதுங்க. அது பாத்தீங்கன்னா மறக்க முடியாது. இன்னைக்கு பார்த்தாலும் எனக்கு அழுக வந்துடும். அப்படி ஒரு தரிசனம். நான் தியானம் பண்ணிட்டு கண்ணை திறக்கிறேங்க. என் முன்னாடி வந்து ஒரு குரங்குங்க, பெரிய சைஸுங்க. அந்த குரங்கு அது என்னையே பார்த்து உட்காந்துருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா மறுநாளே இறைவனை பார்க்க போயிட மாட்டோமா, இவனை தரிசனம் பண்ண மாட்டோமா அப்படின்னு மனம் இயங்கும். அந்த அளவு நம்மளை ஈர்க்கும் ஒரு காந்த சக்தி. மூக்குப்பிடி ஐயாவுக்கு நிறைய அவர் கூட நான் நிறைய பயணிச்சிருக்கு. போய் வர, அவரோடய படுத்து, அவரோட நடந்து அப்படின்னு நிறைய அனுபவங்கள் இருக்கு. இறைவன் ஒரு மிதை கொண்ட மெய்யன்பர்களே, வணக்கம். நண்பன் நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப முக்கியமான காணொலிங்க. என்னோட இறை தரிசனங்கள், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இருக்குங்க. நம்ம இறைமை டிவியில திருவண்ணாமலை வாழும் சித்தர்கள், அங்க இருக்க மகான்கள் பத்தி நம்ம நிறைய காணொலிகள் வெளியிட்டு இருக்கோம். இது வரைக்கும் என்னோட அனுபவங்கள் சொல்றதுல இந்த தடவை சொல்லலான்னு ஒரு ஐடியா, அதனால சின்ன பதிவுங்க. திருவண்ணாமலை வந்து நான் அடிக்கடி போற ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். திருவண்ணாமலைன்னா நமக்கு தெரியுங்க, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பாரத தேசம் மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம், ஒரு ஆன்மீக பூமி தான் திருவண்ணாமலை. ஒவ்வொரு யுகத்துக்கும் திருவண்ணாமலை வந்து ஒரு மலையா காட்சி அளிச்சிருக்குங்க. இந்த யுகத்துல வந்து திருவண்ணாமலையா நம்ம காட்சி அளிச்சிட்டு இருக்காரு அந்த எல்லாம் அல்ல சிவபெருமான். திருவண்ணாமலையினவே கடுமையான கூட்ட நெரிசலையும் ஆகப்பட்டிருக்கோம். இனிமேல் திருவண்ணாமலை வந்துடக்கூடாதா சாமி, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டோம். அப்படி திருப்பி வீட்டுக்கு போவோம். ஆனா பாத்தீங்கன்னா மறுநாளே இறைவனை பார்க்க போயிட மாட்டோமா, சிவனை தரிசனம் பண்ண மாட்டோமா அப்படின்னு மனம் இயங்கும். அந்த அளவு நம்மளை ஈர்க்கும் ஒரு காந்த சக்தி தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை நினைத்தால முக்திங்கிறாங்க. அது சும்மா கிடையாதுங்க. உண்மையாலுங்க நம்ம எங்கேயோ போனா முக்தி கிடைக்கும் அதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்துல இங்க இருந்து எட்டி பார்க்கற தூரத்துல நம்ம ஐயா இருக்காரு, திருவண்ணாமலை சிவபெருமான் இருக்காங்க. நிச்சயம் போக முடியாது. இங்க இருந்து திருவண்ணாமலை பக்கம் பார்த்து அப்படியே மனதார் வேண்டிக்கோங்க. சிவபெருமான் நமக்கு நிச்சயம் எல்லா ஆசையும் வழங்குவாருங்க. அப்படிப்பட்ட புண்ணிய பூமி திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வந்து எல்லாருக்கும் தெரியும், அதனால பெருசா நம்ம விளக்க தேவையில்ல. இருந்தாலும் சின்ன அனுபவங்களை அதை ஷேர் பண்ணிக்கிறேன். திருவண்ணாமலை வந்து அந்த கோயில் எப்ப கட்டப்படுதுன்னு பெரிய வரலாறுகள் தெரியாதுங்க. கிட்டத்தட்ட 3 தலைமுறை கட்டியிருக்காங்க அந்த திருவண்ணாமலை கோயில. 3 தலைமுறையெல்லாம் நான் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு தெரியும். நான் கட்டும்போது என்னோட இறுதி காலத்துல திருவண்ணாமலை கோயில் முழுவதையுமா பார்க்க முடியாதுங்க. அதுக்கடுத்து என் மகன் கட்டுறாரு, அவராலையும் பார்க்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும், கட்டுறாரு. அதுக்கடுத்து என் பேரன் கட்டுறான், அவன் தான் வந்து முழுமையா திருவண்ணாமலை கோயிலை பார்த்து சிவனை தரிசனம் பண்ணியிருக்கான். 3 தலைமுறை வந்து அர்ப்பணிப்பு உணர்வோட அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த உணர்வை தான் அந்த கோயிலை நம்ம பார்க்கலாங்க. திருவண்ணாமலை நீங்க போனாவே போதுங்க, போய் இங்க சும்மா உட்காந்துருவாங்க, சும்மா நடந்து போயிட்டு வாங்க போதும். அந்த மண்ணில் நம்ம பாதம் பதிச்சா போதும், வேற ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. நீங்க கோயிலுக்குள்ளதான் போகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முடிஞ்சா கிரிவலம் போவாங்க, உங்களால நடக்கிறதுக்கு முடிஞ்சா அந்த கிரிவலம் போயிட்டு வாங்க. இல்லை அந்த மண்ணில் பாதம் பட்டு உட்காந்துட்டு போதுங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. எம்பெருமான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அப்படி முடியலனாலும் இருக்கிற இடத்துல இருந்தே பார்த்து கும்பிட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது. திருவண்ணாமலை வந்து பல வாழும் சித்துக்கள் காலந்தோடு இருந்துட்டே இருக்காங்க. இப்பயும் பல பேர் இருக்காங்க. குறிப்பா சமகாலத்துல வந்து மூக்குப்பிடி ஐயா எல்லாத்துக்கும் தெரியும். அவரை பத்தி அனுபவங்கள் இருக்கு, அதனாலதான் சொல்ல வரேங்க. மூக்குப்பிடி சித்தர், இப்ப நம்ம கணக்கம்பட்டி ஐயா எப்படி நம்ம பல காணொலி வெளியிட்டு வருமோ, அது மாதிரி மூக்குப்பிடி சித்தருக்கு நிறைய காணொலி வெளியிடலாம். மூக்குப்பிடி ஐயாவுக்கு நிறைய அவர் கூட நான் நிறைய பயணிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் பக்கமா போய் வர, அவரோடய படுத்து, அவரோட நடந்து அப்படின்னு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அவருக்கு எங்க டீம் மூலமா நான் ஆல்ரெடி பத்திரிகைனா தினமலர் பத்திரிகையில பல வருடங்கள் நிருபரா பணியாற்றிருக்கேன். தொடர்ந்து மீடியா, சினிமா அப்படின்னு இதை சார்ந்தா இயங்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஆல்பம் பண்ணலாம், ஐயா பேர்ல வந்து பாடல் எழுதலாம், அவருக்கு இசையை ஒரு பாடல் வெளியிடலான்னு எங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்களே மியூசிக் பண்ணி, நாங்களே போட்டு, நாங்களே நடிச்சு ஒண்ணு உருவாக்கணும். அவர் வாழும் காலத்துல அவர்கிட்ட அனுமதி கேட்டு அவர் பின்னாடி தான் சுத்திட்டு இருப்போம். அதனால நிறைய அனுபவங்கள் இருக்கு ஐயா பத்தி. அவர் ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை போய் தரிசனம் பண்ணிருக்கீங்க. நான் போகும்போதெல்லாம் அவர் பின்னாடி வந்து பெரிய கூட்டம் எப்படி நடந்துட்டே இருக்கிற, உட்கார கூட விட மாட்டாங்க, இயல்பா இருக்க விட மாட்டாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் சூழ்ந்திருக்க நாட்கள் தான் அவருக்கு போய் ஆல்பம் பண்ணி நாங்க ஷூட் பண்ணாங்க ஐயா பத்தின அந்த அனுபவங்கள். அப்படி இப்ப வந்து சிவா சித்தார், வணக்கம் சிவா சித்தன்னு ஒருத்தர் இருக்காரு. நிறைய பேர் தெரியும், சில பேர் தெரியாதுங்க. எப்ப பார்த்தாலும் வந்து வணக்கம் சிவா, வணக்கம் சிவா, வணக்கம் சிவான்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா என்ன சொல்றாரு தெரியாது, கூர்ந்து கவனிச்சதும் தெரியும். அது வந்து வணக்கம் சிவா அப்படின்னு ஒரு வார்த்தைய சிவனுக்கு வணக்கம் தெரிவிக்காருங்க, சிவனை வணங்குறாரு. அதான் அவரோட பிரேயர். அவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேல வரும்னு சொன்னாலும் சொல்லலாம். அந்த அளவு சொல்லிட்டே இருப்பார் தொடர்ந்து, மூச்சுக்கு மூச்சு வணக்கம் சிவா, வணக்கம் சிவான்னு. அவர் பேரு சிவா சித்தர்னு சொல்லுவாங்க. அவர் கிரிவல பாதையில அந்த எம்எல்ஏங்கம் அந்த இடத்துல எல்லாம் வேற இடங்கள்ல இருப்பாரு, கேட்டா சொல்லுவாங்க, அங்க போய் தரிசனம் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் விபூதி சித்தர் அதுன்னு சித்தர்கள்லாம் இருக்காங்க, நீங்க தரிசனம் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரமணாசிரமம், சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமம், ஐயா வந்து விசிறி சுவாமிகள் ஆசிரமம், அங்கெல்லாம் போவாங்க.
நான் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சது, சொல்ல வேணாம்னு நினைச்சேன், பட் சொல்லலாம் அப்படின்னு தோணுதுங்க. திருவண்ணாமலையில மிகப்பெரிய ஒரு இறை தரிசனம் எனக்கு கிடைச்சதுங்க. அது பாத்தீங்கன்னா மறக்க முடியாது. இன்னைக்கு பார்த்தாலும் எனக்கு அழுக வந்துடும், அப்படி ஒரு தரிசனங்க. அப்படின்னு எந்த சித்தர்னு கேட்டுறாதீங்க. சித்தர்கள் தெரிஞ்சு அழிஞ்சிட்டு தான், சித்தர்கள் கிடைக்கல, இறைவனும் கிடைக்கலைங்க. எனக்கு கிடைச்சது அது வேற ஒரு தரிசனம். ரமணாசிரம் போயிருந்தேன் வழக்கம் போல. மூக்குப்பிடி சித்தர் மற்ற சித்தர்கள் அப்படி பார்த்துட்டு ரமணாசிரம் போயிருந்தாங்க. ரமணாசிரம் கூட கொஞ்ச நேரம் அந்த ஹாலில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன். நிறைய அன்பர்கள், அந்த வெளிநாட்டு அன்பர்கள் எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நானும் கண்ணை மூடி தியானம் பண்றேன்னு பேர்ல உட்காந்து பண்ணேங்க. பண்ண முடியல. அப்படியே அங்கேயும் எந்திரிச்சு நடந்து போய் அப்படியே பின்பக்கம் போனாங்க. அங்க ஒரு பாறை, அந்த பாறையில போய் உட்காந்து கம்முன்னு உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அங்கங்கே மயில் எல்லாம் பறந்துட்டு இருந்தது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது சரி அமைதியா நம்ம இங்கே தியானம் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணாங்க. நமச்சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது மந்திரம் சொல்லிட்டு உள்ள அப்படியே பண்ணிட்டு இருந்தேங்க. நான் தியானம் பண்ணிட்டு கண்ணை திறக்கிறேங்க. கண்ணை திறந்து பாக்குறேங்க. என் முன்னாடி எப்படி ஒரு குரங்குங்க, ஒரு பெரிய சைஸ், அந்த குரங்கோட சைஸ் சாதாரண கிடையாதுங்க. அந்த குரங்கு வந்து கர்ப்பமா இருக்கு, அதாவது நிறைய மாத கர்ப்பமா இருக்கலாங்க. பெரிய வயிறு, அந்த பெரிய வயிறு சரிஞ்ச நிலையில உட்காந்து பார்த்துட்டு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கர்ப்பம் தைத்த குரங்கு என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லைங்க. அந்த குரங்கு என்னையே பார்த்துட்டு இருக்கு. அந்த கண்கள் பாத்தீங்கன்னா அப்படியே அது என்ன சொல்றது, ஒரு அன்பு கலந்து இருக்குங்க. அது என்ன அப்படி விவரிக்க முடியாத ஒரு அந்த அன்பு தெரியுது. என்னையே போக்கஸ்டா பாக்குது அந்த குரங்கு. இப்படியே பார்த்துட்டு இருக்கேன், நானும் பாக்குறேன், அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிடங்கள்ல அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அமைதியா இருக்குங்க, எந்த ஒரு சலசலப்போ இல்லை. என் முன்னாடி வந்து ஒரு பெரும் வயிறு கொண்ட ஒரு குரங்கு உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கு அந்த ரியாக்ஷன், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. இப்ப பாத்துட்டே இருக்குங்க. திடீர்னு என் கண்கள் வந்து அப்படியே தண்ணீர் சொட்டுது. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பெருசா அழுகுறது இல்லை எனக்கு. துக்க வீட்டுக்கு போனா கூட எனக்கு அழ தெரியாது. அப்படிப்பட்ட மனம் நமக்கு. ரொம்ப எமோஷனல் ஆகிக்க மாட்டேன், பட் எனக்கு கண்ணீர் வருது. அது என்னன்னு தெரியல. அந்த குரங்கை பார்த்து நான் அழுதுட்டே இருக்குங்க. அதை என்னை பார்த்துட்டே இருக்கு. அது என்ன, அது விவரிக்க முடியாத பேரனுபவமா இருக்குங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கு. அப்படி மெதுவா அங்க இருந்து அடிமேல் அடி வச்சு அப்படியே போயிடுச்சுங்க. நான் என்ன தெரியும், என்ன ரியாக்ட் பண்ண தெரியும், கொஞ்ச நேரம் அப்படி எந்திரிச்சு வந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ரமணாசுரம் போய் அந்த பாதையில உட்காந்து அந்த குரங்கை பார்த்திருக்கேன். அதுக்கு பிறகு என் கண்ணு தென்படவே இல்லை. ஒரு நாள் அதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கியிருக்கேன். அந்த குரங்கு குட்டி போட்டிருக்குமா, அந்த குட்டி இன்னொரு குட்டியை போட்டிருக்குமா, அந்த குரங்கு சன்னதிலாம் அங்க இருக்குமா அப்படிலாம் எனக்கு கேள்வி வந்திருக்கு. அந்த அப்படி ஒரு இறை தரிசனம். ஒருவேளை அந்த குரங்கின் மூலமா வந்து ஏதாவது இறைவன் வெளிப்பட்டாரா, இல்ல சித்தர்கள் வெளிப்பட்டாரா எனக்கு தெரியாதுங்க. சோ இறைவன் எந்த ரூபத்துல வேணுமோ நமக்கு வரலாம். எனக்கு எப்படி குரங்கு ரூபத்துல வந்தாங்களோ அது தெரியலைங்க. விவரிக்க முடியாத அனுபவம் தான். ஆனா அந்த நிகழ்வு எனக்கு இப்ப நினைச்சாலுமே என் மனதுக்கு ரொம்ப இதமாகவும் ஒரு அழகியலாகவும் இருக்கு. ஸோ இதே மாதிரி திருவண்ணாமலை ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது வந்து மூக்குப்பிடி சித்திரையாட்டி நிறைய அனுபவங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். வேற என்ன உங்க அனுபவங்கள், திருவண்ணாமலை அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. அதை பத்தி நம்ம அடுத்த பதிவுல தொடரலாம். திருவண்ணாமலை பத்தி நம்ம அடுத்தடுத்து பகிரலான்னு ஒரு விருப்பம் இருக்கு. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.